குட் மார்னிங். இது உங்கள் டாப் CA 360. நாம இன்னைக்கு ஜூன் 2 மற்றும் 3 ஆகிய 2 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்புகள் கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட்ல கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய டாப் IAS அகாடமி மற்றும் டாப் CA 360 ஆகிய 2 சேனல்கள் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் போன்ல டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸ்ல டாப் IAS அகாடமி டாப் CA 360 டைப் பண்ணீங்கன்னு சொன்னா நம்மளுடைய குரூப்ல ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாம நம்ம அகாடமி சார்பு நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம இந்த நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, துணிவிருந்தால் துக்கம் இல்லை, துணிவில்லாதவனுக்கு தூக்கம் இல்லை. சரிங்களா? முத்தமிழறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பொன்மொழிகள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா 103வது பிறந்தநாள். இதற்கு முன்னால் இருந்த தமிழக அரசாங்கம் அவருடைய பிறந்த நாளை பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஆண்டுல செம்மொழி நாளாக கொண்டாடினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்படியான விஷயம். தமிழ்நாட்டுல குறிப்பா தமிழ்நாட்டு அரசாங்கம் சார்பில் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது தமிழக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. சமத்துவபுரங்களாக இருக்கட்டும், திருநங்கைகளுக்காக இந்தியாவிலே முதல் முறையாக நலவாரியம் அமைத்ததாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கியதாக இருக்கட்டும், இன்னும் அவருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிறைய திட்டங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் சமூக நீதிக்காகவும் அவர் நிறைவே செஞ்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில அவருடைய பிறந்தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அவருடைய பொன்மொழிகள் ஒரு பொன்மொழியை தான் நாம இங்க பாக்குறோம். துணிவு இருந்தால் துக்கம் இல்லை. சரிங்களா? நமக்கு துணிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல ஏதாவது சிறு தவறுகள் நேர்ந்தாலும் அதை பத்தி நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா கவலைப்பட மாட்டோம். துணிந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்வோம், கண்டிப்பா வெற்றியாளராக மாறும். அப்படி துணிவு இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு தூக்கமும் இல்லை. சரிங்களா? என்ன ரைட்? ஓகே, துணிவு இருந்தால் துக்கம் இல்லை, துணிவு இல்லாதவனுக்கு தூக்கம் இல்லை. சரிங்களா? ரைட், நாம இந்த நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பகுதி தகவல் பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம் தெலுங்கானா மாநில உருவாக்க தினம். 2014 ஆந்திராவில இருந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிக்கப்படும் போது அது இந்தியாவுடைய 29வது மாநிலமாக இருந்தது. தற்பொழுது இந்தியாவில் 28 மாநிலங்கள் தான் இருக்குது நமக்கு தெரியும். இந்தியாவில கடைசியாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னா அது தெலுங்கானா தான். தெலுங்கானா மாநில உருவாக்க தினம் ஆண்டுதோறும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூன் 2 அனுசரிக்கப்படுகிறது. சற்றேறக்குறைய 12 ஆண்டுகளாக இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டு இந்த ஆண்டின் தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா செலிப்ரேட்டிங் கல்ச்சர், கரேஜ் அண்ட் ப்ராக்ரஸ், கலாச்சாரம், துணி மற்றும் முன்னேற்றத்தை கொண்டாடும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுடைய உருவாக்க தினமும் இதர மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த அடிப்படையில தெலுங்கானா மாநில உருவாக்க தினம் தெலுங்கானா மாநிலத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலையும் அந்த ஆளுநர்கள் அதை சிறப்பாக கொண்டாடுறாங்க. தெலுங்கானாவினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை இதர மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், அப்புறம் என்னோட தகவல் என்னன்னு சொன்னா இந்தியாவினுடைய மாநிலமாக தெலுங்கானா 2014 ஆந்திராவில இருந்து பிரிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது இந்த ஜூன் 2ஆம் தேதி. ஆண்டுதோறும் இந்த ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெலுங்கானா மாநில உருவாக்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இடத்திற்கான தீம் பாத்தீங்கன்னு சொன்னா செலிப்ரேட்டிங் கல்ச்சர், கரேஜ் அண்ட் ப்ராக்ரஸ். அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா இதே ஜூன் 2ஆம் தேதி உலகளாவிய அளவுல இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்களுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு வகையான வன்கொடுமைகள்ல இருந்து அவங்க மேல நடத்தப்படக்கூடிய பல்வேறு உரிமை மீறல்கள்ல இருந்து அவங்களையும் சக மனிதர்களாக ஏற்று அவங்களுக்கும் சக மனிதர்களாக அரவணைப்பதற்கான ஒரு ஏளனமான ஒரு கேவலமான பார்வையில இருந்து அவங்களை மீட்டெடுப்பதற்கான அவங்களையும் சக மனிதர்களாக ஒரு மதிக்கணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் ஜூன் 2ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் டே, அதாவது அமெரிக்காவினுடைய பூர்வ குடிமக்களாக இருந்த செவ்விந்தியர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிரந்தரமான குடியுரிமை வழங்கப்பட்டதை நினைவுறுவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்காவில அமெரிக்கன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் டேயாக குடிமகன்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு ஜூன் மாசத்தினுடைய முதலாவது சரிங்களா ஃபர்ஸ்ட் வெனஸ்டே, ஃபர்ஸ்ட் முதல் புதன்கிழமை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குளோபல் ரன்னிங் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில ரன்னிங் குறித்த புரிதல் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்குது. இதனால மனிதர்கள் பல்வேறு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இத்தகைய சூழல்ல மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய வகையில இந்த மெல்லோட்டம் என சொல்லப்படக்கூடிய ரன்னிங் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் குறித்த புரிதலை, அது மெல்லோட்டம் சொல்ல முடியாது, ரன்னிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா வேகமா ஓடலாம். சரிங்களா? அந்த ஓட்டம் குறித்த ஒரு புரிதல் ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைப்பதற்கான ஒரு புரிதல் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா?
அடுத்தாம் பகுதி தகவல் பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வேர்ல்டு பைசைக்கிள் டே, உலக மிதிவண்டி தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகளாவிய அளவுல மக்களுக்கு மத்தியில, அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சமாக பாத்தீங்கன்னா மிதிவண்டி இருக்குது. அந்த காலத்துல வாகனங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால சைக்கிள் தான் பயன்பாட்டுல இருந்துச்சு. அதனால மக்கள் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வீதிகள்ல ஓட வேண்டிய சைக்கிளை மக்கள் ஜிம்லையும் வீடுகளையும் ஓட்டுறாங்க. மக்களுக்கு மத்தியில சைக்கிள் ஓட்டுவதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துறது, சைக்கிள் ஓட்டுவதனால உடலுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பலன்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு போக்குவரத்தாக சைக்கிளை மாற்றுவதற்கான ஒரு புரிதல் ஏற்படுத்துவது, இதையெல்லாம் நோக்கமாக கொண்டுதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டுதோறும் ஜூன் 3ஆம் தேதி அப்படிங்கிறது வேர்ல்டு பைசைக்கிள் டேயாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஆண்டுக்கான தீம் பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிளிங் ஃபார் எ கிரீனர் ஃபியூச்சர், பசுமையான எதிர்காலத்திற்காக மிதிவண்டி பயணம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்புறம் சொன்ன தகவல் என்னன்னு சொன்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனங்கள்ல ஒன்றாக மிதிவண்டியை கொண்டு வருவது தொடர்பான புரிதலை உலக நாடுகளுக்கு மத்தியிலே மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் இந்த ஜூன் 3ஆம் தேதி அப்படிங்கிறது உலக மிதிவண்டி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் சைக்கிளிங் ஃபார் எ கிரீனர் ஃபியூச்சர். சரிங்களா? அடுத்தாம் பகுதி தகவல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு மேற்கொண்டிருக்கிறாங்க. இதற்கான ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். எதற்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சகத்தோட தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம், அதாவது ஜல்சக்தி மிஷன் 2.0 தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்துவதற்காக. சரிங்களா? ஜல்சக்தி மிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2019-2024 காலகட்டத்துல அது முதல் கட்டமாக நடத்தப்பட்டது. ஜல்சக்தி, அதாவது ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு பாதுகாப்பான, தூய்மையான, சுகாதாரமான குடிநீரை குழாய் மூலமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷன். இதை சமீபத்துல இந்திய அரசாங்கம் 2028 டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இதனுடைய 2.0 தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சகத்திற்கும் இடையே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள்ல காணொலி காட்சி மூலமாக டெல்லியில இருந்து ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர்கள் பங்கேற்றாங்க. அதுபோல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான டீம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பங்கெடுத்தாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். முதல் கட்டமாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 46.71 லட்சம் வீடுகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்தின் அடிப்படையில குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டு இதன் மூலமாக 1.86 கோடி பேர் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடு தொகை பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 18,123 கோடி. இதுல ஒரு 9,000 கோடி இந்திய அரசாங்கம் தருவாங்க, மீதி 9,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் தருவாங்க. அந்த அடிப்படையில முதல் கட்டமாக இந்திய அரசாங்கத்தோடைய பங்களிப்பாக 2,000 கோடி தருவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஒப்பந்தம் கையொப்பமானதுக்கு அப்புறமாக அதற்கு இசைவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்ப நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய ஜல் ஜீவன் மிஷன் 2.0 தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்காக ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சகத்தோட தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஒப்பந்தம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னிலையில நடைபெற்றிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஜல்சக்தி துறையினுடைய தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய CR பாட்டீல் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா இதுல கலந்து கொண்டார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா? ரைட். முதல் கட்டமாக இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2019 இருந்து 24 வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. இப்ப இந்த திட்டம் 2028 டிசம்பர் வரைக்கும் இந்திய அரசாங்கம் நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2.0 நடைமுறைக்கு இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில தான் முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சற்றேறக்குறைய 46.71 லட்சம் வீடுகளுக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையில் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு இதன் மூலமாக 1.86 கோடி மக்கள் தமிழ்நாட்டுல பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதற்காக மொத்த திட்ட மதிப்பீடு 18,000 கோடி, 9,000 கோடி இந்திய அரசாங்கம் தரும், 9,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பங்களிப்பு. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு அப்புறமாக அந்த தொகையில முதல் கட்டமாக 2,000 கோடி தருவதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த நாற்பது தகவல் பாத்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு புதிய ஒரு 5 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு அவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சமீபத்துல ஒன்றிய அமைச்சரவை பாத்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை 34ல இருந்து 38ஆக உயர்த்துவதற்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அதன் தொடர்ந்து குடியரசுத் தலைவரும் அதற்கு இசைவு தெரிவிச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில் புதிதாக ஒரு 5 நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கு கொலீஜியம் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினதுக்கு அப்புறமாக அவங்க 5 பேர் தற்போது என்ன பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம் பதவியேற்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு தலைமை நீதிபதி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். இதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 37ஆக உயர்ந்திருக்கிறது. ஒரே ஒரு நீதிபதி பணியிடம் மட்டும் காலியாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்தை சார்ந்த கோயம்புத்தூரை சேர்ந்த மூத்த வழக்கறிஞரான V. மோகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா
நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதாவது இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய 12வது பெண் நீதிபதி அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்து மல்கோத்ராவுக்கு அப்புறமாக டைரக்டா வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக உயர்ந்திருக்கக்கூடிய 2வது பெண்மணி அப்படிங்கக்கூடிய பெருமையும் யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். தமிழ்நாட்டில இருந்து முதல் முறையாக வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக உயர்வு பெற்றிருக்கக்கூடிய முதல் பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மோகனா அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. மோகனா இந்தியாவில இந்திய உச்ச நீதிமன்றத்துல ஒரு மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு வழக்குகள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா வாதாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்களுடைய அந்த பணி சிறப்பை மெச்சத்தக்க வகையில தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வழக்கறிஞர்ல இருந்து டைரக்டாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டு இந்த போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த நம்ம அப்படி மற்றொரு முறையா இருந்தாலும் மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஸ்ரீ சந்திரசேகர், அடுத்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஷீல் நாகூர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் சக்தேவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த அருண் பாலி, இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் புதிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அவனுக்கு தகவல் என்னன்னு சொன்னா சமீபத்துல இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 34 நீதிபதிகளோட கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில மொத்த பணியிடங்கள் 38 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 34 பேர் இருந்தாங்க. இப்ப கூடுதலாக ஒரு 4 சேர்த்து 38. சமீபத்தில் ஒரு 2 பேர் ரிட்டையர்ட் ஆனாங்க. அதனால ஏற்பட்ட காலி இடங்கள் ஒட்டுமொத்தமாக நிரப்புவதற்காக ஒரு 5 நீதிபதிகள் கொலிஜியத்தால பரிந்துரைக்கப்பட்டு அவங்க 5 பேர் இப்போ பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இருந்துமே இந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா காலி இடமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த 5 பேர் யாருன்னா தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா, அடுத்து மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகூர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சக்தேவா அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலி. 5 பேர் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள்ல இவங்களுக்கு தலைமை நீதிபதி என்ன பண்ணார் சொன்னா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மலேசியா தன்னுடைய நாட்டுல 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சமீப காலங்களில் பல்வேறு உலக நாடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய நாடுகள்ல 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதனால பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில அதுக்கு தடை வச்சுட்டு வராங்க. தற்போது அந்த லிஸ்ட்ல மலேசியாவும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத பாக்குறேன். அதாவது நிறுவனங்கள் 16 வயதுக்கு உட்பட்ட ஏற்கனவே சிறார்கள் சமூக ஊடகங்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களை ரிமூவ் பண்ணணும். புதிதாக யாரும் 16 வயதுக்கு உட்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா சமூக ஊடகங்களை கணக்குல திறக்கக்கூடாது. ஒருத்தர் சமூக ஊடகங்களை கணக்கு திறக்கிறாருன்னு அப்படின்னு சொன்னா அதுக்கு வயது சான்றிதழுக்கான அரசாங்கத்தினுடைய ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணணும். இதுல ஏதாவது திருட்டுத்தனமாகவோ இல்ல தவறுதலாகவோ 16 வயதுப்பட்ட சிறார்கள் அந்த விதிமுறைகளை மீறி இணைத்துக் கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 1 கோடி ரிங்கிட் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அபராதம் விதிப்பதற்கும் இதுல வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்த பாக்குறோம். நம்ம இந்தியாவிலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா சமீப காலங்களில் ஒரு சில மாநிலங்கள் இத்தகைய விஷயங்கள் குறித்து ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா? ரைட். பணத்தினோட தகவல் என்னன்னு சொன்னா மலேசியா தன்னுடைய நாட்டுல 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஏற்கனவே சமூக ஊடகங்கள்ல இருந்தாங்கன்னா அவங்களும் புதிதாக கணக்கு தொடங்குவவங்களும் தொடங்க முடியாத ஒரு தடை உத்தரவு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்த பார்ப்போம். சரிங்களா? அடுத்த நாள் தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏப்ரல், அதாவது இந்த நிதியாண்டினுடைய 1வது மாதமான ஏப்ரல் 2026 இந்தியாவுடைய தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா 4.9 சரிந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மேற்காசிய போர் சூழல், ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பது, அதனால நமக்கு எரிவாயு கிடைக்காம இருப்பது போன்ற பல்வேறு காரணங்கள். சரிங்களா? கடந்த ஆண்டு இதே ஏப்ரல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 5.7% இருந்திருக்கு அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை கணக்கிடுவதற்கான அது தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியை கணக்கிடுவதற்கான பேஸ் இயர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னால 2011-12 அடிப்படையாக வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அடிப்படை ஆண்டாக வச்சு கணக்கிட்டாங்க. இப்ப அதை 2022-23 என்ன செஞ்சிருக்காங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அப்படி மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு பிறகு கணக்கிடப்பட்ட முதல் மாத தரவுகள் தான் இந்த சதவீதம் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்ப மாற்றி அமைக்கப்பட்டதுனால கூடுதலாக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 120 புதிய பொருட்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா சேர்த்திருக்கிறாங்க. இந்த மாற்றம் பொறுத்த வரைக்கும் உற்பத்தித்துறை வளர்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா 6.2%, மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகத்துறை 4.9%, குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவு மேலாண்மை துறை பாத்தீங்கன்னா 6.6% ஆகும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றிய புள்ளியியல் மற்றும்
திட்ட அமலாக்க அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியை கணக்கிடுவதற்கான அடிப்படையான 2012 இருந்து 2022 மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில கணக்கிடப்பட்ட முதல் மாத தரவுகளின் அடிப்படையில நிதியாண்டினுடைய முதல் மாதமான ஏப்ரல் 2026 இந்தியாவுடைய தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி 4.9% இருக்குது. கடந்த ஆண்டுல இதே ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 5.7% இருந்த வளர்ச்சி தற்பொழுது குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். தேசிய மாற்றப்பட்டதனால கூடுதலாக 120 பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். உற்பத்தித்துறை வளர்ச்சி 6.2%, மின்சார மற்றும் எரிவாயு விநியோகத்துறை வளர்ச்சி 4.8%, குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவு மேலாண்மை துறை வளர்ச்சி 6.6% இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த 2025 டிசம்பர் 18 வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கையொப்பமாக இருக்குது. அந்த ஒப்பந்தம் இந்த ஜூன் 1 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இதன் மூலமாக ஓமன்ல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு மொத்த வரி இனங்களை சற்றேறக்குறைய 77.79% சுங்க வரி சலுகை இந்தியா வழங்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். வளைகுடா நாடுகள்ல ஓமன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடாகவும் ஒரு பொருளாதார நாடாகவும் இருக்குது. 2 நாடுகளுக்கும் இடையான அந்த வர்த்தக மதிப்பு அப்படிங்கிறது 2025-26 நிதியாண்டுல பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 1,06,000 கோடியாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்புறம் திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்தியா ஓமன் 2 நாடுகளுக்கு மத்தியில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையொப்பமாக இருக்குது. அந்த ஒப்பந்தம் இந்த ஜூன் 1 இருந்து முறைப்படி நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த தகவல் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு. பிரிக்ஸ் கூட்டமைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல 5 நாடுகள் இருந்துச்சு. சமீப காலங்கள்ல அதுல கூடுதலாக நாடுகள் இணைக்கப்பட்டு தற்போது 11 உறுப்பு நாடுகள் அதுல இருக்கிறாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இந்த ஆண்டு இந்தியா தலைமை தாங்குதாங்க. அதன் அடிப்படையில இந்தியா பல்வேறு மாநாடுகளை இந்தியாவில் நடத்திட்டு வராங்க. அந்த அடிப்படையில இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு சார்பில் பேரிடர் அபாய குறைப்பு பணிக்குழுவினுடைய தொழில்நுட்ப ரீதியான 2வது கூட்டம் ஒடிசாவில புரியில நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறேன். எதற்காக ஒரிசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரிசா உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார்நிலை, திறன்மிக்க புயல் மேலாண்மை, விரைவான முன்னெச்சரிக்கை அமைப்பு முறை போன்றவற்றில உலகத்திலே சிறந்த நகரமாக எது விளங்குகிறது அப்படின்னு சொன்னா ஒடிசா விளங்குகிறது. அந்த அடிப்படையில தான் இந்த மாநாடு நடத்துவதற்காக ஒடிசானுடைய புரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? இந்த மாநாட்டுல இந்த உறுப்பு நாடுகளுடைய பிரதிநிதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பங்கேற்றாங்க. பேரிடர் காலகட்டங்களில் ஒருங்கிணைந்து செயல்வது, பேரிடர்கள் முன்கூட்டியே கணிப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த 3 நாட்கள் நடைபெறக்கூடிய மாநாட்டுல பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? ரைட். அப்புறம் தகவல் என்ன சொன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இந்த ஆண்டு இந்தியா தலைமை தாங்கிறது. அந்த அடிப்படையில பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய பல்வேறு மாநாடுகளை இந்தியாவுடைய பல்வேறு நகரங்கள் நடத்துறாங்க. அந்த அடிப்படையில பேரிடர் அபாய குறைப்புக்கான பணிக்குழுவினுடைய தொழில்நுட்ப ரீதியிலான 2வது கூட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒடிசாவினுடைய புரியில நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல உறுப்பு நாடுகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சர்வதேச அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா பேரிடர் அபாய குறைப்புல ஒரு முன்னணி நகரமாக ஒடிசா விளங்குகிறது. அந்த அடிப்படையில் ஒடிசா இந்த மாநாட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறேன். அதாவது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா +2 தேர்வுகள்ல வந்து அந்த மார்க்ஸ வந்து பேப்பர் வேல்யூவேஷன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா என்னவா மாத்திருந்தாங்க, திரையில் மதிப்பீடு முறையில மாற்றி அமைச்சிருந்தாங்க. சரிங்களா? அதாவது பேப்பரை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல அனுப்புவாங்க. ஆன்லைன்ல என்ன பண்ணலாம் சொன்னா கரெக்ஷன் ஒர்க் நடக்கும். அந்த மாதிரி நடத்தப்பட்டதுல பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக சமீபத்துல கண்டறியப்பட்டிருக்குது. இத்தகைய சூழ்நிலையில தான் சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்திய அரசாங்கம் மாற்றி இருக்கிறாங்க. புதிய தலைவராக பாத்தீங்கன்னு சொன்னா லோகண்டே பிரசாத் சீதாராம் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் ராகுல் சிங் இருந்தார். புதிய செயலராக வருண் பரத்வாஜ் நியமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால ஹிமான்ஷு குப்தா இருந்தார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த குளறுபடிகள் சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்காக திறன் மேம்பாட்டு ஆணையராக இருக்கக்கூடிய ராதா சௌகான் தலைமையில் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா ஒரு நபர் குழுவும் அவங்க அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்களா? அதாவது பல மாணவர்கள் வந்து தங்களுடைய பேப்பரே இல்ல, தங்களுடைய பேப்பர் மாற்றம், அதாவது ரீவேல்யூவேஷன் மற்றும் மார்க் செக் பண்றதுக்காக பேப்பர் வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில மாணாக்கர்கள் வந்து இது எங்களுடைய பேப்பரே இல்லை, இது எங்களுடைய எழுத்தே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அந்த மாணாக்கர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானியர்கள், பாகிஸ்தான் உளவாளிகள் சொல்லி வந்து ட்ரோல் செய்யப்பட்டாங்க. இத்தகைய சூழ்நிலையில சிபிஎஸ்இ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா தற்பொழுது தவறுகள் நடந்திருப்பதை வந்து ஒத்துக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக இவருடைய தலைமையில், அதாவது ராதா சௌகான் தலைமையில் என்ன செய்யப்பட்டு கமிட்டியும் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்ப ஒரு தகவல் என்னன்னு சொன்னா சமீபத்துல சிபிஎஸ்இ இந்த ஆண்டு +2 தேர்வு விடைத்தாள திருத்துவதற்காக பாத்தீங்கன்னா திரையில் மதிப்பீடு முறையை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இதுல ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலர் மாற்றப்பட்டு புதிய தலைவராக லோகண்டே பிரசாத் சீதாராம், செயலராக வருண் பரத்வாஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த குளறுபடிகள் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக ராதா சௌகான் தலைமையில் ஒரு நபர் கமிட்டியும் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா?
அடுத்த பகுதி தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா ஐநா பொதுச்சபை. ஐநாவில் பல்வேறு அமைப்புகள் இருக்கு. ஐநா பொதுச்சபை முக்கியமான ஒரு அமைப்பு. அதனுடைய ஆண்டு கூட்டம் செப்டம்பர்ல ஆண்டுதோறும் நடைபெறும். இந்த ஆண்டு 81வது கூட்டம் நடைபெறுகிறது. இப்ப இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா உலகினுடைய வெவ்வேறு பிராந்தியங்கள்ல இருந்து ஒரு நபர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிய பசிபிக் ரீஜியன்ல இருந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும். இதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா வங்கதேசமும் சைப்ரஸும் போட்டியிட்டாங்க. இதற்கு நடத்தப்பட்ட தேர்தலில் வங்கதேசம் வின் பண்ணி இருக்குது. அந்த அடிப்படையில் வங்கதேசத்தோட தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கல்லூர் ரஹ்மான் இந்த 81வது கூட்டத்தை நடத்துவதற்கான புதிய தலைவராக என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வங்கதேசத்துல இருந்து 2வது நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி வங்கதேசம் 1986 ஹுமாயூன் ரஷீத் சௌத்ரி என்ன பண்ணார் சொன்னா இதே போல இந்த ஐநா பொதுச்சபையுடைய தலைவராக பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம். இப்ப யார் தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மனியினுடைய அனநலா பேர்பார்த்து இருக்கிறாங்க. இவங்க இந்த பொறுப்பு 5வது பெண் தலைவர். இப்போ அவங்க கிட்ட இருந்து புதிய பொறுப்பை யார் வாங்குறாங்கன்னு சொன்னா கல்லூர் ரஹ்மான் வாங்குறா அப்படிங்கிறப்ப கல்லூர் ரஹ்மான் இதற்கு முன்னால முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்துல தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தார். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்துல வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அவர் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐநா பொதுச்சபையினுடைய 81வது கூட்டத்தை நடத்துவதற்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓராண்டு அவர் பொறுப்பில் இருப்பார் அப்படிங்கிறதை நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த நான் பார்க்குற தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா டிஆர்டிஓவும் இந்திய விமானப்படையும் இணைந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா ருத்ரா M2 அப்படின்னு கூடிய அந்த அதிநவீன ஏவுகணை சோதிச்சு பார்த்திருக்கிறாங்க. இந்த சோதனை எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒடிசால இருக்கக்கூடிய சந்திப்பூர் சரிங்களா சாந்திப்பூர் சோதனை தளத்துல இதற்கான அந்த சோதனை நடந்திருக்குது. அதாவது தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை வானத்துல இருந்து துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ருத்ரா. சற்றேறக்குறைய 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடியது. முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்துல டிஆர்டிஓவால தயாரிக்கப்பட்டது. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய இமாரத் அந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணிருக்கிறாங்க இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே சோதிச்சு பார்க்கப்பட்டிருக்குது. மேம்படுத்தப்பட்ட வடிவம் தற்போது என்ன பண்ணுது சொன்னா கூடுதல் சோதனைகளுக்காக வெற்றிகரமாக அது சோதித்து பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்படி தகவல் என்னன்னு சொன்னா முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பம் தயாரிக்கப்பட்ட ருத்ரா ஏவுகணையை டிஆர்டிஓ வெற்றிகரமாக ஒடிசால சோதிச்சு பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை வானத்திலிருந்து துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய சற்றேறக்கு 350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அளிக்கும். SU-30 MKI ஜெட் விமானத்துல இருந்து அந்த ஏவுகணை கீழே போடப்பட்டு கீழே இலக்கை நோக்கி அனுப்பப்பட்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். நம்ம ரீக்கப் ஆகிறது ஆரம்பத்தில் என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னா தெலுங்கானா மாநிலம் 2014 ஆந்திராவில தனி மாநிலமாக பிரித்து உருவாக்கப்பட்டது. இந்தியாவுடைய 29வது மாநிலமாக இந்தியாவில் பிரிக்கப்பட்ட கடைசி மாநிலம் அதுதான். அதனுடைய உருவாக்க தினம் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது ஜூன் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இப்போதைக்கு இந்தியாவில் 28 மாநிலங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருத்து செலிபிரேட்டிங் கல்ச்சர் கரேஜ் அண்ட் ப்ராக்ரஸ். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பாலியல் தொழிலாளர்களுக்கு மேல நடத்தப்படக்கூடிய பல்வேறு வன்கொடுமைகள் இருந்து அவங்களை பாதுகாப்பதற்காக அவங்களையும் சக மனிதர்களாக அனுசரித்து செல்வது ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு ஆண்டுதோறும் ஜூன் 2ஆம் தேதி இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செவ்விந்தியர்கள் பூர்வகுடி மக்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட்டதை நினைவுறுவதற்காக ஆண்டுதோறும் ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்கன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தா ஜூன் மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை ஆண்டுதோறும் உலகளாவிய ஓட்டம் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில ரன்னிங் குறித்து புரிதலை ஏற்படுத்துவதன் மூலமாக உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய நிகழ்வாக அந்த தினத்தை கொண்டாடுவதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில பைசைக்கிள் மிதிவண்டி குறித்த புரிதலை ஏற்படுத்தி சுற்றுச்சூழல் உகந்த போக்குவரத்து சாதனமாக மிதிவண்டை மாற்றுவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது ஜூன் 3ஆம் தேதி வேர்ல்டு பைசைக்கிள் டே அனுசரிக்கப்படுகிறது. இதற்கான தீம் பாத்தீங்கன்னா சைக்கிளிங் ஃபார் எ கிரீனர் ஃபியூச்சர். சரிங்களா? அடுத்து ஜல் ஜீவன் மிஷன் 2.0 தமிழ்நாட்டை செயல்படுத்துவதற்காக ஜல்சக்தித்துறை அமைச்சரோடு தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களுக்கும் குழாய் மூலமாக தூய்மையான சுகாதாரமான குடிநீரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான திட்டம் 2019-2024 முதல் கட்டம் நிறைவடைந்திருக்குது. இவன் திட்டத்தை இந்திய அரசாங்கம் 2028 டிசம்பர் வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த 2.0 தமிழகத்தை செயல்படுத்துவதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. முதல் கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட பயன்கள்ல தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 46.71 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் மூலமாக இணைப்புகள் வழங்கப்பட்டு இதன் மூலமாக 1.86 கோடி மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க. இதற்கான திட்ட மதிப்பீடு 18,000 கோடி. 9,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் 9,000 கோடி இந்திய அரசாங்கம் தருவாங்க. குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஒப்பந்தம் தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் முன்னிலையில கைபமாயிருக்கு. டெல்லியில இந்த ஒப்பந்தத்துக்கான நிகழ்வுகளை காணொலி காட்சி மூலமாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் CR பாட்டீல் கலந்து கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் 4 புதிய நீதிபதிகளுக்கான பணியிடங்களை உருவாக்குவதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்கியிருந்தாங்க. ஏற்கனவே 34 இருந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை தற்போது 38ஆக உயர்த்தப்பட்டு இத்தகைய சூழ்நிலையில ஒரு 2 பேர் சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆனாங்க. ஒரு 5 புதிய நீதிபதிகள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக இந்திய உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 37ஆக உயர்ந்திருக்குது. ஒரு நீதிபதி பணியிடம் மட்டும் இன்னும் காலியாக இருக்குது. அந்த அடிப்படை தமிழ்நாட்டை சார்ந்த மோகனா மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி வந்தாங்க.
அவங்க நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து டைரக்டாக வக்கீலாக இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய முதலாவது பெண்மணி அவங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 12வது பெண் நீதிபதி அவங்க. அடுத்து இந்து மல்கோத்ராவுக்கு அப்புறமாக டைரக்டாக வழக்கறிஞர் தொழில இருந்து நீதிபதியாக வந்திருக்கக்கூடிய 2வது பெண்மணி அவங்க அப்படின்னு சொல்லி நிறைய சாதனை சொந்தக்காரங்களாக தமிழ்நாட்டை சேர்ந்த மோகனா மாறி இருக்கிறாங்க. அதுபோக பாத்தீங்கன்னு சொன்னா மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல்நாக், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சத்யதேவம், ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பாலிம் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா புதிய நீதிபதிகளை பொறுப்பேற்றிருக்காங்க. இவங்களுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பாக்கலாம். அடுத்து மலேசியா தன்னுடைய நாட்டுல 16 வயது குழந்தைகள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சமூக ஊடகங்கள்ல செயல்படக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த தடையை மீறி செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு 1 கோடி ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அடுத்து இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சியை கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டை வந்து 2011-12 இருந்து 2022-23 ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் மாற்றி அமைச்சிருக்காங்க. இதன் மூலமாக கூடுதலாக ஒரு 120 புதிய பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில கணக்கிடப்பட்ட இந்த நிதியாண்டினுடைய முதலாவது மாதமான ஏப்ரல் 2026 தொழில்துறை வளர்ச்சி இந்தியாவில பாத்தீங்கன்னா 4.9% குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 5.7% இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தா மேற்காசிய போர் சூழல் காரணமாக இந்த குறைவு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து உற்பத்தி துறை 6.2%, மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகத்துல 4.9%, குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவு மேலாண்மை 6.6% வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படிங்கறதை நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து இந்தியாவோட கடந்த ஆண்டுல ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா தடையற்ற ஒப்பந்தம் கையொப்பம் ஆயிருக்குது. அது இந்த ஜூன் 1ஆம் தேதி என்ன செஞ்சுன்னு சொன்னா நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். மோமல்ல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு இந்தியாவில மொத்த வரி இனங்கள் சற்றேறக்குறைய 78% பாத்தீங்கன்னு சொன்னா சுங்க வரி சலுகை வழங்கப்படும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இரு நாடுகளுக்கு இடையான அந்த வர்த்தக மதிப்பு கடந்த ஆண்டுல 2025-26 நிதியாண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா 1,06,000 கோடியாக இருந்தது அப்படிங்கறதை நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து இந்தியா இருந்தாலும் தலைமை தாங்கிறாங்க. அந்த அடிப்படையில பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய பேரிடர் குறைப்பு சம்பந்தப்பட்ட 2வது பணிக்குழு கூட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரியல நடத்தப்படுகிறது ஒரிசால் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சமீபத்தில் சிபிஎஸ்இ இந்த ஆண்டு வந்து +2 மதிப்பெண்களை அந்த மார்க் ஷீட்டை திருத்துவதற்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திரையில் மதிப்பீடு முறை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதுல குளறுபடிகள் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலர் மாற்றப்பட்டிருக்காங்க. இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக 1 நபர் குழு அமைக்கப்பட்டிருக்குது. புதிய தலைவராக லோகண்டே பிரசாத் சீதாராமும் செயலராக வருண் பர்பாத் நியமிக்கப்பட்டிருக்காங்க. திறன் மேம்பாடு ஆணைய தலைவருடைய ராதா சௌகான் தலைமையில் 1 நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஐநா பொதுச்சபையினுடைய 81வது கூட்டத்தை நடத்துவதற்காக வங்கதேசத்தினுடைய கல்லூரி ரஹ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. வங்கதேசம் சைப்ரஸ் போட்டியிட்டாங்க. இல்ல வங்கதேசம் வின் பண்ணி இருக்குது. வங்கதேசத்துல இருந்து பொறுப்பு வந்து 2வது நபர் இவர் 1986 இதற்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஹுமாயூன் ரஷீத் சௌத்ரி வந்து இந்த பொறுப்புல இருந்தாரு. இப்போ யாரு ரீசெண்டா அந்த கடைசியா தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஜெர்மனியினுடைய அனலனா பெர்பக் இருக்கிறாங்க. இவங்க இந்த பொறுப்பு வந்து 5வது பெண். இவங்கள்ட்ட இருந்தா இப்ப கலீல் ரஹ்மான் பொறுப்பு வாங்க இருக்கிறார் அப்படிங்கறத நாம இந்த இடத்த பாத்துக்கலாம். அடுத்து டிஆர்டிஓ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ருத்ரா ஏவுகணையை வந்து வெற்றிகரமா சோதிச்சு பார்த்திருக்காங்க. வானத்துல இருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை நோக்கி தாக்கி வைக்கக்கூடிய ஒரு அதிநவீனமான ஏவுகணை முழுக்க உள்நாடு தயாரிப்பு தொழில்நுட்பம் டிஆர்டிஓ ஹைதராபாத் இம்ராத் அந்த ஆய்வு நிறுவனம் சார்பது உருவாக்கப்பட்டிருக்குது. 350 கிலோமீட்டர் இலக்குல தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அளிக்கும். இந்த ஏவுகணை SU-30 MKIJ விமானத்தின் மூலமாக இருந்து கீழே உள்ள இலக்கை நோக்கி செலுத்தப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு உங்களுக்கு வேலைகளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.